இப்போ யூஎஸ்னால வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது. ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று வந்து எங்கிட்ட காசுல திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த 3 பவுல் பஸ் ஆகிறப்போ யூஎஸ் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனில் என்டர் ஆக போகுது. 2008ஓட ரொம்ப மோசமாக இருக்கு போகுது. ஆனால் 2008க்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. 1929 to 1946 17 இயர்ஸ் டிப்ரெஷனில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதோட இப்போ இருக்க போது மோசமாக இருக்க போது. அது ஏன்னா ஸோ கோல்டு ப்ரைஸ் கூடுச்சுன்னா எல்லா பொருட்களோட விலையும் கூட போகுது. பால், அரிசி, பெட்ரோல், இபி பில். இப்போ நீங்கள் சைனீஸ் கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இந்தியாவுக்கு வந்து கிரேட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். டெமோக்ரஸி இருக்கு, நம்ம யூத் இருக்குன்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு அட்வான்டேஜ். அது ஒரு தப்பான எக்கனாமிக் பிலாசபி. அதை தான் 2 கவர்மெண்ட், காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. பிசிக்கல் டெபிசிட்ஸ் பண்றாங்க. வணக்கம் நேயர்களே, நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தங்கத்தோட விலை, 1 பவுன் தங்கத்தோட விலை 70,000 தொட்டிருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் 1 லட்சத்தை தொடுன்னு சொல்கிறாங்க. 1 பவுன் கிடையாது, 1 கிராம் தங்கத்தோட விலை 1 லட்சத்தை தொடும். அதுக்கு இன்னும் சில வருஷங்கள் தான் இருக்குது. அதை சொல்லக்கூடிய நபர் திரு சண்முகநாதன், பல பொருளாதார நூல்களின் எழுத்தாளர். அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது தங்கத்தோட விலை 1 லட்சத்தை தொடுறதுக்கு, அவரை சந்தித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சிபி. தங்கத்தோட விலை 1 லட்சம் ரூபா போகும், அதுவும் 1 கிராமுக்கு போகும் அப்படின்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க, கணிச்சிருக்கீங்க. இதை யாருமே வெளியில் சொல்லாத ஒன்று. ஆனால் இது அதீதமான கணிப்பு மாதிரி எனக்கு தெரியுது. என்னென்ன காரணங்கள்லாம் சார் இருக்குது? இது நான் போன வருஷம் தங்கத்துக்கும் டாலருக்கான லிங்க் பற்றி ஒரு புக்கை எழுதியிருந்தேன். அந்த புக்கு தான் நம்ம போன வாட்டி கூட இன்டர்வியூ பண்ணோம். அந்த புக்கில் இதுக்கான கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் மக்களுக்கு இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் கரன்சி இது ரெண்டும் வெவ்வேறு கான்செப்ட். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மணியும் கரன்சியும் ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து உண்மை இல்லை. நம்ம பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா, மணின்றது வந்து தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான் மணி, பணம்னு சொல்கிறது. கரன்சின்னு சொல்கிறது நாணயம். அது வந்து ஒவ்வொரு நாடும் அச்சடிச்சு வெளியிடறாங்க இல்லையா, ருப்பி, யுவான், யூஎஸ் டாலர், இதெல்லாம் கரன்சி. இப்போ இந்த கரன்சிக்கு எப்படி வேல்யூ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கரன்சிக்கு பின்னாடி மணி பேக்கிங் இருந்தது. அந்த மணி பேக்கிங் இருந்ததுனால மட்டும்தான் அந்த கரன்சிக்கு வேல்யூ வந்தது. உதாரணம் ஏதாவது சொல்லலாமா சார்? இப்போ அமெரிக்கா டாலர்னு எடுத்துக்கிட்டோம், அது கரன்சி அப்படின்னா அதை பேக்கப் பண்ணது கோல்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கரன்சி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் பண்ணாங்க. 1840 பண்ணாங்க. அப்போ அந்த கரன்சி பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட் ஸ்டெர்லிங்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பவுண்ட் ஸ்டெர்லிங் என்ன அர்த்தம்னா, அந்த 1 பவுண்ட் ஸ்டெர்லிங்கை நீங்கள் போய் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து 1 பவுண்ட் ஆஃப் ஸ்டெர்லிங் சில்வர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேர் பவுண்ட் ஸ்டெர்லிங்கே எப்படி வந்ததுன்னா, 1 பவுண்ட் ஆஃப் ஸ்டெர்லிங் சில்வர் இருந்தால் தான் அவங்க 1 பவுண்ட் ஸ்டெர்லிங் அந்த கரன்சி நோட்டை அச்சடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் கூட நம்ம கரன்சி நோட்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு இல்லை, சில்வர். ஆமாம், பவுண்ட் வந்து சில்வரில் பேக் ஆயிருந்தது. ஆனால் யூஎஸ் டாலர் வந்து கோல்டால பேக் ஆயிருந்தது. அந்த காலகட்டத்தில் கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து காசாக பயன்படுத்திட்டு இருந்த பணமா. இப்போ கூட எல்லா கரன்சி நோட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த பேர்னு இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ருப்பி நோட்டுன்னு ஒரு 100 or 500 ருப்பி நோட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் பார்த்தா கூட இருக்கும் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர், the sum of 100 rupees. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்கே ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் சம் ஆஃப் ருபீஸ் 100. ஆனால் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தப்போ இதே என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் 1 பவுண்ட் ஆஃப் ஸ்டெர்லிங் சில்வர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃப்ரேஸ் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரருக்கு அர்த்தமே. அதே மாதிரி யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டாலர் பின்னாடி தங்கம் இருந்தது. யூஎஸ் டாலரோட டெஃபினிஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/20th of an ounce ஆஃப் கோல்டாக இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு $20 நோட்டை போய் நாங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக 1 ounce கோல்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை பொறுத்து தான் இந்த கரன்சியோடைய வேல்யூவே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணோம். இப்போ எப்போ வரைக்கும் இதை மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1971 வரைக்கும் இருந்தது. டாலர் கோல்டு கன்வெர்ட்டபிலிட்டின்னு சொல்கிறது இது வந்து 1971 தான் பிரேக் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் ஃபெட்ரல் ரிசர்வ் யூஎஸ் சென்ட்ரல் பேங்க்கிட்ட வந்து 8,100 tons ஆஃப் கோல்டு இருந்தது. இன்றைக்கும் அதே அமௌண்ட் தான் இருக்குது. லைக் 8,100 tons ஆஃப் கோல்டு இருக்குது. அவங்களோட கோல்டு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஆனால் அவங்க அச்சடிச்சிருக்க காகிதம் பார்த்தீங்கன்னா 40-50 மடங்கு கூடி இருக்கு. கோல்டு அதிகமாகல, கரன்சி அதிகமாயிடுச்சு. ஆமாம், கரன்சி அதிகமாச்சு. அதனால தான் பண வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். அது வந்து கரெக்டான வார்த்தை. லைக் இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து கரெக்டான வார்த்தை வந்து பண வீக்கம் தான். பொருட்களோட விலை கூடலை,
நம்ம பயன்படுத்துகிறோட கரன்சியோட வேல்யூ கம்மியாயிட்டு போகுது. அதனால தான் பொருட்களோட விலையே கூடுது. இப்போ வந்து தங்கம் வந்து அதுதான் மணி. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண தங்கம் கூட லைக் இது இப்போ வரைக்கும் இருக்குது. இது வந்து தங்கத்துக்கு மட்டும்தான் உண்மை. மீது எல்லா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை, அரிசி, ஆயில் அதிகமாக இருக்கு இல்லை, அப்பப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதை அப்பவே கன்சியூம் பண்ணிடுவோம். அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ரொம்ப நாளாக. ஆனால் தங்கம் மட்டும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணது கூட இப்போ கூட இருக்கு. ஆனால் இந்த வேல்யூ ஆஃப் தங்கம் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இப்போ 1990 உங்கள்கிட்ட 1 கிலோ தங்கம் இருந்ததுன்னா நான் இப்போ வித்து அந்த மாருதி ஜென் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் எஸ்டி வாங்கியிருக்கலாம், அப்புறமா எஸ்யூவி வாங்கியிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆடி வாங்கலாம் 1 கிலோ தங்கம் வச்சு. ஸோ மற்ற பொருட்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா தங்கத்தோட விலை கூட்டிகிட்டு போகும், ஒரு வேல்யூ கூட்டிகிட்டு போகும். அதுதான் மணி. மணி வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க, லைக் மெயின்டைன்ஸ் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. அதுதான் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மணி. இது ஏன்னா அந்தந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நிறைய பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த கோல்ட் பேக்கிங் இல்லாததுனால தான் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி அவங்க கோல்ட் பேக்கிங் போவாங்க யூஎஸ். அது ஏன் போவாங்கன்னா யூஎஸோட கடன்னால தான். யூஎஸ் கவர்மெண்ட் எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $37 ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தவிர ஒரு அன்அக்கௌண்டட் லைபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு 200 ட்ரில்லியன் இருக்கு. ஸோ மொத்தம் 250 ட்ரில்லியன் கிட்ட அவங்ககிட்ட டெட் இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய நம்பர். ஆனால் நீங்கள் எப்படி யோசிச்சு பார்க்கலாம்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு நீங்கள் 5 லட்சம் வருஷம் சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட 2.5 கோடி கடன் இருந்ததுன்னா எப்படி திருப்பி கொடுப்பாரு? அவர் வாங்கல புது சம்பளத்தை 50 வருஷம் கொடுத்துட்டு இருந்தா தான் லைக் அந்த கடனை அடுக்க முடியும், இன்ட்ரெஸ்ட் சேர்க்காம அவரோட எக்ஸ்பென்ஸ்லாம் பார்க்காம. ஸோ யூஎஸ்னால வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது. அந்த பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து இல்லை சாரி என்கிட்ட காசில் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அந்த காசை அச்சடிச்சு கொடுத்துடலாம். அந்த வழி உங்கள் டிரைவர்கிட்ட இல்லை, அவர் அச்சடிச்சு கொடுத்தா வாங்க மாட்டீங்க நீங்கள். ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் அந்த வழி இருக்குது. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் அச்சடிச்சு கொடுப்பாங்க. அதனால கரன்சி சர்க்குலேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் கோல்டு ப்ரைஸ் கூடுது. ஓகே, ஸோ கரன்சி அச்சடிக்கிறனால கோல்டு ப்ரைஸ் எப்படி சார் கூடும்? அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பேங்க்ரப்ட் ஆகிடும். பேங்க்ரப்ட் ஆகிறப்போ அவங்க வந்து காசு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பட் அச்சடிச்சு கொடுப்பாங்க. அச்சடிச்சு கொடுக்குறப்போ அந்த கரன்சி வேல்யூ கம்மியாகிட்டே போகிறதுனால கான்ஃபிடென்ஸ் போயிடும் மக்களுக்கு. அதனால திரும்பி யூஎஸ் கவர்மெண்ட் கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு போயே ஆகணும். யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்களா இல்லையோ, மற்ற நாடுகள் கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ மீதி நாடெல்லாம் கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ அப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அதை தவிர வேறு வழியே இருக்காது. அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகணுன்னா எவ்வளோ கரன்சி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கோல்டு இருக்கவங்ககிட்ட லைக் 8100 டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் $1 lakh an ounce வரும். அதை நம்ம டைரெக்டாக ருபி டேர்ம்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா லைக் இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு பார்த்தோம்னா 2.5 lakhs per gram வரும். ஆனால் ருபி வந்து டாலர் அளவுக்கு அவ்வளோ மோசமாக டிப்ரிஷியேட் ஆகாதான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் குறைஞ்சபட்சம் $1 lakh per gram போகும் நான் சொல்லியிருக்கேன். ஓ சூப்பர் சார். இப்போ இதில் வந்து பணத்தை அதிகமாக அச்சடிக்கிறனால, யூஎஸ் வந்து அவங்களுடைய டாலர் அதிகமாக அச்சடிக்கிறனால பணவீக்கம் ஏற்படுது, அதோட வேல்யூ குறையுது அப்படின்றீங்க. உலகத்தில் தங்கத்தோட ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படாத வரைக்கும் அந்த நிலைமை அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே போகுமா? அது வந்து எல்லா கரன்சிக்கும் பேக்கப்பான ஒன்றாவே இருக்குமா? அதாவது நான் ஃபஸ்ட்டு பேசினப்போ வந்து தங்கம் வெள்ளி மட்டும்தான் பணம்னு சொன்னேன். இப்படி தங்கம் வெள்ளி மட்டும்தான் பணம்னு யார் டிட்டர்மைன் பண்ணா, யார் ரூல் போட்டால், யார் ராஜா சொன்னாரா இல்லை அரசர் சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 5000 வருஷமாக நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம பணமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அரிசி, கோதுமை, ஆடு, மாடு, உப்பு, லேண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம இல்லை கோல்டு அண்ட் சில்வர் மட்டும்தான் நம்ம பணமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்தோம். இது வந்து 2800 BCயில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 BC அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமையை தான் ஆக்சுவலாக பணமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 4000 BCயில் வந்து நம்ம அயன் அண்ட் காப்பரை பணமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். நம்ம 2800 BCலேருந்து தான் கோல்டு அண்ட் சில்வரை வந்து
அப்பொழுது தான் பணமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். 2800 பிசிலேருந்து 1917 வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 வருஷம். இது ஏன் தங்கம் வெள்ளி மட்டும்தான் பணமாக பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு 5 அம்சங்கள் இருக்கு. 5 அம்சங்களை எந்த பொருள் மீட் பண்ணுதோ அது மட்டும்தான் பணமாக இருக்கலாம்னு சொசைட்டியில் டிசைட் பண்ணாங்க. அதுதான் தங்கத்தையும் மீட் பண்ணும். ஆமாம், தங்கமும் அதை நல்லா மீட் பண்ணுது. அதனால தான் இதுதான் நான் என் புக்கில் வந்து D3C2 ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து டிசைரபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லா மக்களுக்கும் லைக் அந்த பொருள் ரொம்ப விருப்பமான பொருளாக இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், கோதுமை எப்படி ரொம்ப விருப்பமான பொருளாக இருக்க முடியும், அது எப்படி பணமாக இருந்ததுன்னு. நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பேசல, நம்ம பேசுறது 5000 BC. அந்த காலகட்டத்தில் வந்து முக்கால்வாசி பேர் ஹன் பண்ணி தான் வேலையை ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் கோதுமை வந்து ரொம்ப விருப்பமான பொருளாக இருந்தது. இதே கான்செப்ட் தான் ஆக்சுவலி கிரீன்ஸ்பேன் வந்து கோல்டன் எக்கனாமிக் ஃப்ரீடம் ஒரு ஆர்டிகல். நான் வந்து இதை சொல்லணும்னா சமூகம் வந்து நாகரிகமடைய உணவு உடைன்னு நிறைய தேவைகள் பூர்த்தி ஆகுது. எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகி வரும்போது அடுத்த கட்டமா தங்கம் வந்து ஆபரணம் வந்து நிக்குது. ஸோ ஆபரணத்துக்கு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளா மாறுது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சார், செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூரபிளா இருக்கணும். டியூரபிளா இருக்கணும்னா அது வந்து நம்ம ரொம்ப காலகட்டத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோதுமையிலேருந்து அயன் அண்ட் காப்பருக்கு மாறணும்னு சொன்னோம் இல்லையா, அது ஏன் மாறணும்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கோதுமை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம 2 இயர்ஸ் வச்சிருக்கலாம், 3 இயர்ஸ் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே வச்சோன்னா காலாவதியாக போகிற பொருள். ஆமாம், தன்மையை கெட்டு போயிடும். ஆனால் அயன் அண்ட் காப்பர் எடுத்தீங்கன்னா 10 வருஷம் வச்சுக்கலாம், 20 வருஷம் வச்சுக்கலாம். அதே காரணத்துக்கு தான் அயன் அண்ட் காப்பர்லேருந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு மாறுறோம். கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம 5000 வருஷத்துக்கு முந்தி உற்பத்தி பண்ண தங்கம் கூட இன்றைக்கும் அதே மாதிரி இருக்குது, டியூரபிள். தேர்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிவிசிபிள்னு சொல்லுவேன். அதாவது ஒரு சின்ன யூனிட்டாக டிவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா அதை 0.001 கிராமாக டிவைட் பண்ணலாம். வேல்யூ அதே தான் இருக்கும். அப்புறமா திருப்பி ஒன்றா சேர்த்துலாம் அதே தான் இருக்கும். ஆனால் டைமண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூ முக்கால்வாசி போயிடும். அதுதான் ஒன்று. அதுக்கப்புறமா கன்வீனியன்ட்னா என்னென்னா ஒரு சின்ன ஸ்பேஸில் நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் வீடு வாங்கலாம் வேர்ல்டு ஃபுல்லாகவே. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேல்யூ லைக் ஒரு சின்ன ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டன்ட் சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு யூனிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் லைக் ஆஸ் கம்பேர்ட் டு another யூனிட். ஸோ இந்த 5 அம்சங்கள்னால தான் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து நம்ம பணமாக பயன்படுத்தணும். ஓகே, அதனால அதோடைய மதிப்பும் இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். அதோட மதிப்பு என்றைக்குமே குறைஞ்சிடாது அப்படின்னு சொல்றீங்க. சரி, சில அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் தங்கத்தோட விலையில பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும், குறிப்பா 30 to 38% வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தங்கத்தோட விலை ஏறுன்னு சொல்றீங்க, அது எப்படி? இது ஆக்சுவலி தங்கத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் மானிட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, மணி கரன்சி, அந்த வித்தியாசத்தை வச்சு யார் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க தான் கரெக்டான ரீசனுக்கு பேசுகிறாங்க. மற்றவங்கெல்லாம் தங்கம் வந்து அது ஒரு மானிட்டரி யூனிட்னு தெரியாமல் அதை மீதி கமாடிட்டி மாதிரி ஏறும் குறையும் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கூட தங்கம் இல்லை எப்போதுமே லைக் ஏறிட்டு இருக்குன்னு ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன். நீங்கள் 1980 to 2000 பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த 20 இயர் பீரியடில் தங்கத்தோட விலை 70% கம்மியாச்சு. 850லேருந்து 250 கம்மியாச்சு. ஸோ தங்கம் எப்போதும் கூடுன்னு சொல்கிறது தப்பு தான். ஆனால் நெக்ஸ்ட்டு 5-10 வருஷத்தில் ரொம்ப அபரீதமாக கூட போகுது. அது வந்து அமெரிக்காவோட டெட் காரணத்தினால தான் கூட போகுது. அது ஓகே. உலகளவில் டாலரோட மதிப்பு குறைந்தாலும் இந்திய பணத்தோட வேல்யூ சரியாக இருந்துச்சு, நம்ம பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் தங்கத்தோட விலை கட்டுக்குள்ளே இருக்குமா, இல்லை அப்பையும் ஏறத்தான் செய்யுமா? இல்லை, அமெரிக்கா அதே நிலைமையில் இருக்குது இம்பாசிபிள். அந்த 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு ஒன்று வந்தது. அதை விட பெரிய கிரைசிஸ் இப்போ யூஎஸ் எக்கானமி என்டர் ஆக போகுது. அப்போ வந்து ஒரு ஹவுசிங் பபுள் தான் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பபுள் இருக்குது. அதை விட பெரிய பபுள் வந்து பாண்ட் மார்க்கெட் பபுள். அதை தவிர ஒரு ஹவுசிங் பபுள் இருக்குது. இப்போ இருக்கிற ஹவுசிங் பபுள் வந்து அந்த 2008 பபுளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 50% பெரிய பபுள். ஸோ இந்த 3 பபுளும் பஸ்ட் ஆகும். இந்த 3 பபுள் பஸ்ட் ஆகிறப்போ யூஎஸ் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனில் என்டர் ஆக போகுது. 2008ஓட ரொம்ப மோசமாக இருக்குது போகுது. ஆனால் 2008க்கும் இப்போதைக்கும் லைக் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து அது ஒரு டிஃப்ளேஷனரி ரெஷனாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாலரோட விலை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போச்சு. ஸோ யூஎஸ் எக்கானமி ரெசெஷனில் இருந்தால் கூட டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து டாலர் வந்து ரொம்ப வீக்காக போகுது. ஸோ பொருட்களோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. அதான் நான் வந்து லைக் இந்த பீரியட் வந்து இன்ஃப்ளேஷனரி டிப்ரெஷன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேரலல் போய் பார்க்கணுன்னா
யூஎஸில் வந்து கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. 1929 to 1946 17 இயர்ஸ் டிப்ரெஷனில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை விட இப்போ இருக்க போது மோசமாக இருக்க போது. அது ஏன்னா அந்த பீரியட் வந்து பொருட்களோட விலை கம்மியாச்சு. ஸோ சேவிங்ஸ்லாம் யார்கிட்ட இருந்ததோ அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ வந்து பொருட்களோட விலை ஜாஸ்தியாக போகுது, அதே டைம் டிப்ரெஷன், அதாவது ரொம்ப டீப் ரெசெஷனும் ஆக போகுது இப்போ யூஎஸில். ஓகே, இப்போ இதனால இந்தியாவில் என்ன சார் இம்பேக்ட் இருக்கும்? அதாவது இந்தியாவில் இம்பேக்ட்ன்றது கோல்டு செக்டார் அதை மையப்படுத்தி என்ன இருக்கும்? இல்லை, அதான் நம்ம கோல்டை வந்து தனித்துவமாக பார்க்கக்கூடாது. கோல்டு ப்ரைஸ் கூடுறது என்ன காட்டுதுன்னா ஆக்சுவல் பணவீக்கத்தை தான் அது ஆக்சுவலாக காட்டுது. ஸோ கோல்டு ப்ரைஸ் கூடுச்சுன்னா எல்லா பொருட்களோட விலையும் கூட போகுது. பால், அரிசி, பெட்ரோல், இபி பில் எல்லாமே சேர்ந்து எல்லா நாட்டுக்கும் பொருந்துமா? எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். கோல்டு கூடுற அளவுக்கு கூடாது. ஆனால் கோல்டு ப்ரைஸ் 5 வாட்டி போச்சு 10 வாட்டி போச்சுன்னா அதில் பாதி மாதிரி கூடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு லீட் பண்ணி கூட்டிட்டு போகிறது கோல்டோட விலையேற்றம் தான். ஒரு சிம்டம்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கோல்டு விலை ஏறுதுன்னா பொருட்களோட விலை ஏறும், எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். கண்டிப்பாக இது மக்களை கனெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்லேயும் கோல்டோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட். நம்ம நீங்கள் பார்க்கலாம், இப்போ கேஸ் சிலிண்டர் 50 ரூபா ஏறி இருக்கு, டோல் பில்லாம் கூடி இருக்கு, எல்லாம் சேர்ந்து கூடிட்டு இருக்கு. இது ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அச்சடிக்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் வந்து இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 31 lakh crores இருந்தது. 31 lakh crores தான் எல்லா டாக்ஸஸ் சேர்த்து நம்ம கட்டுற லைக் இன்கம் டேக்ஸ், எக்ஸஸ் டேக்ஸ், நம்ம ஜிஎஸ்டி, கஸ்டம் எல்லா டாக்ஸஸ் சேர்த்து 31 lakh crores. அவங்க எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா 48 lakh crores. அப்போ அந்த பேலன்ஸ் 17 lakh crores இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்தது? அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கும் பாரோயிங் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க்னு. ஆனால் ஆர்பிஐ யாருது? ஆர்பிஐ ஆல்சோ ஓன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களே எப்படி அவங்களுக்கு கடன் கொடுத்துக்க முடியும்? கரெக்டாக. இது என்னென்னா இந்த 17 lakh crores இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கட்டுற இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். பொருட்களோட விலை கூடுறதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் டேக்ஸ், டெபிசிட் ஸ்பெண்டிங் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் காரணம். அதை தவிர வேற காரணமே இல்லை. ஸோ ஒரு கவர்மெண்ட் பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் ரன் பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கவே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். அப்போ கோல்டோட விலையுமே கட்டுக்குள்ளே இருக்குமா? அது கோல்டோட கரெக்ட். கோல்டு வந்து லைக் இன்டர்நேஷனல் கமாடிட்டி. எல்லா கவர்மெண்ட்டும் பேலன்ஸ் பட்ஜெட் பண்ணாங்கன்னா அப்போ கோல்டு ப்ரைஸ் கூடவே கூடாது. இப்போ நீங்கள் யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1789 1913 கிட்டத்தட்ட 130 வருஷம் கோல்டு ப்ரைஸ் அதே தான் இருந்தது. $20 an ounce தான் இருந்தது. பொருட்களோட விலை பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு 130 வருஷம் கம்மியாச்சு. 1718 1913 அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பொருட்களோட விலை கம்மியாக இருந்தது. அது ஏன்னா பேலன்ஸ் பட்ஜெட் இருந்தது. ஸோ ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வேணும்னா பேலன்ஸ் பட்ஜெட் ரன் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை அதில். ஓகே, இப்போ நம்ம ஊரில் சார் இந்தியாவில் பார்த்துருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னென்னா கோல்டோட விலை எனக்கு ஒவ்வொரு காலகட்டமாக அடுத்த ஒரு 10 to 15 வருஷத்துக்குள்ளே எத்தனை சதவீதம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதான் சொன்னேன் நான் வந்து அடுத்த 5 இல்லாட்டி 10 வருஷத்தில் தங்க விலை 1 lakh per gram போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி 1 lakh போகாட்டி கூட இப்போ இருக்கிற ரேட்டில் கண்டிப்பாக இருக்காது. இப்போ இருக்கிற ரேட்டை கம்பேர் பண்ணுறப்போ பல மடங்கு ஜாஸ்தி இருக்கும். தங்கத்தோட விலை வந்து க்ரோத் ஸ்டேஜில் தான் இருக்கும், அது என்றைக்குமே குறையாது. அதில் கான்ஃபிடன்ஸ், அதில் நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ் அது மாதிரி தான் இருக்க போகுது. அது மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து இந்தியாவுடைய டாலருக்கு நிகரான பணத்தோட வேல்யூ இருக்குல்ல, அது சூப்பராக இருந்துச்சு. அது வந்து டாலருக்கு நிகரான பணத்தோட வேல்யூ வந்து நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம மணி அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தை வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குவோமா, இல்லை வந்து தங்கத்தோட விலையை நம்மளால் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுமா? இல்லை, தங்கம் வந்து தட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி. ஸோ இப்போ வந்து டாலர் ப்ரைஸில் கோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ருப்பி வந்து அதோட கம்பேர் பண்ணுறப்ப டிப்ரிஷியேட் ஆகாட்டி அப்போ வந்து டாலர் டேர்ம்ஸில் என்ன கூடுதோ அதே அளவுக்கு தான் ருப்பி டேர்ம்ஸ்லையும் கூடும். ஓகே, பேக் டு அந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கே நான் வந்துடுறேன். அதிகமாக பணத்தை டாலர் அச்சடிக்கிறனால டாலர் வந்து பணவீக்கம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே வந்து யூஎஸ் ரிசர்வ் வந்து தங்கத்தை வந்து பல வருஷங்களாக அவங்க வந்து வாங்கி குவிக்கவே இல்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தங்கம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து அதிகமான தங்கத்தை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எப்படி சார்? இல்லை நம்ம கவர்மெண்ட் அவ்வளோ ஒன்றும் வாங்கலை. நம்மகிட்ட ஒரு 1100 டன் தான் இருக்குன்னு சொல்லுவேன். இது வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைனாவோட ரிசர்வ்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன்னா இந்தியாவில் தங்கத்தோட விலை ஏறினது காரணம் நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமான தங்கத்தை வாங்கினதும் இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக்கிருச்சு, அதனால தங்கத்தோட விலை ஏறிச்சுன்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இல்லை லாஸ்ட் 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் லெவலில் தங்கம் அவ்வளோ வாங்கலை. இங்கே வாங்கிட்டு இருக்கோம் இந்தியாவில். ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா
அங்கே ரீட்டைல் லெவலில் வந்து மக்கள் வந்து கோல்டை வித்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 வருஷத்தில் யார் ஜாஸ்தி தங்கம் வாங்கினது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் தான். அது ஆக்சுவலாக உண்மை. பட் அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், இன்னும் ஸ்பீடு தான் ஆகும், கம்மியாகவே ஆகாது அது. ஏன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்ககிட்ட வந்து US டாலர் தான் இன்னைக்கு கூட மெயின் ரிசர்வ்ஸாக இருக்குது. அவங்களுக்கும் வந்து யூஎஸ்ல இருக்க பிரச்சனை தெரியும். டெட் இவ்வளோ இருக்கு, அப்போ வந்து டாலர் வந்து அவங்க அச்சடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டாலரோட வேலை கம்மியாகும்னு எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுக்கும் இப்போ தெரியும். ஸோ அவங்க வந்து நிறையா கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சைனீஸ் கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இன்றைக்கி நேத்தனில் அவங்க வந்து கடந்த 10 வருஷமாக தங்கம் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து 30,000 tons ஆஃப் கோல்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க தங்கம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் தங்கத்தோட விலை கூடும். பட் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும், கம்மியாக ஸ்பீடாக தான் ஆகும். இன்னும் ஃபைனலாக எனக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக சம்மப் கொடுக்க முடியுமா சார்? என்னென்ன ரீசனை மட்டும் எனக்கு அடுக்க முடியுமா? இந்தந்த ரீசன்னால கண்டிப்பாக கோல்டோட விலை ஏறும் அப்படின்னா என்னென்ன ரீசன்? இல்லை, தங்கம் விலை கூடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது, கரன்சி டீபேஸ்மெண்ட்னு சொல்கிறது. அது வந்து நம்ம லாஸ்ட் 50 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் 50 வருஷமாக டீபேஸ்மெண்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் தங்க விலை வந்து கண்டினியூஸாக கூடலை. இப்போ நம்ம 2008 இப்போ பார்த்தா கூட நாங்கள் US மணி சப்ளை சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா மாதிரி போயிருக்கோம் அப்படியே. ஆனால் தங்க விலை அவ்வளோ கூடலை. இப்போ 2022 தான் கூட ஆரம்பிச்சிருக்கு. US வந்து லைக் இந்த பிரிண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க நெக்ஸ்ட் ரெசெஷன் என்டர் பண்ணுறப்போ இன்னும் ஜாஸ்தி தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்பீடுன்னு தான் ஆகும். ஓ, US வந்து ரெசெஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா கரன்சி அவங்க வந்து அதிகமாக அச்சடிப்பாங்க, டாலர் அதிகமாக அச்சடிப்பாங்க. அப்போ டாலர் அதிகமாக அச்சடிச்சா பணவீக்கங்கிறது அதிகம் ஜாஸ்தியாக மாறும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் போட்டி போட்டுட்டு தங்கத்தை வாங்குவாங்க. கரெக்ட். மீதி சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் டாலரோட வேல்யூ குறையுது அப்படின்னா டாலரை அக்குமுலேட் பண்ண மாட்டாங்க, கோல்டை தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம வந்து வேர்ல்டு வந்து 50 வருஷமாக US டாலர் வந்து ரிசர்வ் கரன்சியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தி கூட US டாலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 1971க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா US டாலரும் தங்கமும் சேமாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் 50 வருஷமாக US டாலருக்கும் தங்கத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. ஆனாலும் கூட நம்ம வந்து US டாலர் தான் ரிசர்வ் கரன்சியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் 5-10 வருஷத்தில் US டாலருக்கு பதிலாக தங்கம் வந்து திரும்பி ரிசர்வ் அசெட் ஆகிடும். ஐதர் தங்கம் டைரெக்டாக ஆகலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது கரன்சி, பிரிக்ஸ் கோல்டு கரன்சின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் கோல்டு கரன்சி அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ் கன்வெர்ட்டபிலிட்டி ரேஷியோ வச்சு அப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னா அதை மக்கள் ஆர் அதர் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. அப்போ வந்து பிரிக்ஸ் கோல்டு கரன்சி தான் ரிசர்வ் அசெட் ஆகிடும் வேர்ல்டுக்கு. எப்படி இருந்தாலும் இனி வந்து ஃபியூச்சர் உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா, ஒரு பொருளாக, ஒரு பணமாக கோல்டு தான் இருக்கும். அந்த கோல்டை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறதா நான் மறைமுகமாக புரிஞ்சுக்கிறேன். அது உண்மைதான். 5000 வருஷம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பணம்னு சொன்னது வந்து தங்கம் மட்டும்தான், தங்கம் வெள்ளி மட்டும்தான். 50 வருஷம் மட்டும்தான் இது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கோம், தப்பாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம முந்தி கரெக்டாக பண்ணதை நம்ம வந்து திருப்பி பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை அதில். தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்னா மற்ற பொருட்களோட விலையும், அத்தியாவசிய அடிப்படை பொருட்களோட விலையும் ஏறுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கட்டுப்படுத்த நம்ம கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்? இப்போ ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1990க்கு போனோன்னா அப்போ இந்தியா சைனா பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருந்தோம். இந்த பெர் கேபிட்டா ஜிடிபின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம வந்து ஒரு $300 இருந்தோம், அவங்க ஒரு $330 இருந்தாங்க. ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோன்னா 30 இயர்ஸ் கழித்து பார்த்தோன்னா அவங்க வந்து $12,500 per இருக்காங்க. நம்ம வந்து $2,500 இருக்கோம். நம்மளுக்கு இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்போ 5 மடங்கு அவங்க ஜாஸ்தி இருக்காங்க இன்றைக்கி. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெபிசிட் தான். நம்ம கவர்மெண்ட் இது வந்து காங்கிரஸ் பிஜேபி இஷ்யூவே இல்லை. 2 கவர்மெண்ட்டும் அதே தப்பை தான் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அதே ஸ்கூல் ஆஃப் தாட், கின்ஜியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அது ஒரு தப்பான எக்கனாமிக் ஃபிலாசபி. அதை தான் 2 கவர்மெண்ட், காங்கிரஸ் பிஜேபி 2மே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் டெபிசிட்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு தப்பு 2 பேரும் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்கை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வைப்பாங்க. இன்னொரு தப்பு பார்த்தீங்கன்னா அந்த பேட் லோன்ஸ் வருது இல்லையா, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஃபண்ட் பண்ணி அவங்க பெயில் அவுட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறது. இந்த 3 வந்து பெரிய மிஸ்டேக்ஸ். இந்த 3 மிஸ்டேக்ஸ் வந்து 2 கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் லாஸ்ட் 30 இயர்ஸ். அதனால தான் நம்மளோட டெபிசிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அந்த பீரியடுக்கும் இப்போதைக்கும் ஆக்சுவலி கரன்சி வேல்யூ கம்பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் யுவான் அப்ரிஷியேட் ஆகிருக்கு 30 இயர்ஸில். ஆனால் நம்ம வந்து 22லேருந்து இன்றைக்கி வந்து லைக் 85 ஆகிருக்கோம். ஸோ என்ன காட்டுதுன்னா நம்ம சைஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ கவர்மெண்ட் வந்து அதோட சைஸை குறைச்சிக்கணும்,
பேலன்ஸ் பட்ஜெட் ரன் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு காரியம் தான் பண்ண முடியும்னா பேலன்ஸ் பட்ஜெட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம டெபிசிட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக தோண்டி பார்த்தோம்னா நம்ம 31 lakh crores நம்மளோட ரெவன்யூஸ்னு சொல்கிறோம். அந்த 31 lakh crores வந்து 11 lakh crores வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிடுறோம். ஸோ பேலன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட என்ன இருக்குன்னா 20 lakh crores தான் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 இருக்குது. அதுலேருந்து அதே இது நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு எகெயின் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 37 lakh crores எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ 20 lakh crores இன்கம், 37 lakh crores எக்ஸ்பென்ஸ். இது வந்து முந்தி பாமா விஜயம்னு லைக் ஒரு ஃபில்ம் வந்தது. அதில் ஒரு ரொம்ப பாப்புலர் சாங் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அந்த சாங் என்னென்னா வரவு எட்டுனா செலவு பத்துனா கடைசியில் துந்தனான்னு வரும். அதே நிலைமை தான் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. லைக் இந்தியன் கவர்மெண்ட்டும் அதே தப்பாக தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம்மை பொறுத்து பேஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பேலன்ஸ் பட்ஜெட். செகண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணிடணும். இப்போ வந்து லைக் இந்தியாவுக்கு வந்து கிரேட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். டெமோக்ரஸி இருக்குது, நம்ம யூத் இருக்குன்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு அட்வான்டேஜ். அதை யூஸ் பண்ணாட்டி தட்ஸ் நாட் an advantage for us. பவரை வந்து அதிகமாக கண்டிப்பாக டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், ரொம்ப டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். தேர்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டீரெகுலேஷன் பண்ணணும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலி காம்படிட்டிவான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ பேசிக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30-35% வந்து நம்ம வி ஹேவ் இம்போர்ட் டாரிஃப்ஸ். அப்படி இல்லாட்டி நம்ம கம்பெனிஸ் வந்து அவங்க தேர் நாட் ஏபிள் டு கம்பீட் வித் சைனா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரிசோர்ஸஸ் ஆக்சுவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மகிட்டே அயனோர் இருக்குது, நம்மகிட்டே கோல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தால் கூட வி ஆர் நாட் ஏபிள் டு கம்பீட். அது ஏன்னா டாக்ஸஸ் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த கம்பெனிக்கு. ப்ளஸ் ரெகுலேஷனை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் ரெகுலேஷனை யூஸ் பண்ண முடியுமோ அதான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் தேர்ட் ஆஸ்பெக்ட் டீரெகுலேஷன் அது வந்து முக்கால்வாசி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டீரெகுலேட் பண்ணணும். இது வந்து யார் மாடலை ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டினான்னு இருக்குது. ஓகே, அங்கே தான் பெஸ்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க பிரசிடென்ட் ஜாயின் பண்ண முதல் நாளே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீரெகுலேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். ஒவ்வொரு நாளைக்கும் 5 ரெகுலேஷன் ரிமூவ் பண்ணிடுவாங்க, எக்ஸிஸ்டிங் ரெகுலேஷனை. நம்ம அதை மாதிரி பண்ணால் தான் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து குளோபலி காம்படிட்டிவாக இருக்க முடியும். இப்போ பேசிக் அக்ரிகல்ச்சர் அந்த செக்டர் பார்த்தீங்கன்னா கூட ஆனால் சுகர் கேன் எடுத்துக்கோங்களேன். ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி நம்ம தான் லோயஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசராக இருந்தோம். இன்றைக்கி இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். ஸோ நம்ம என்னெல்லாம் ரெகுலேஷனை கம்மி பண்ணி எப்படி குளோபலி இங்கே இருக்கிற கம்பெனிஸ் காம்படிட்டிவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை மாதிரிலாம் பண்ணணும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டூ வெல். ஏன்னா யூஎஸ் ரெசெஷன் போகிறப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த செக்டரில் வந்து ஜாப் இருக்க போகிறதில்ல, க்ரோத் இருக்க போகிறதில்ல. சைஸ் ஆஃப் த செக்டர் வில் கண்டினியூ, ஆனால் அதில் க்ரோ ஆகிறது ரொம்ப கஷ்டம். க்ரோத் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வரப்போகுது, அக்ரிகல்ச்சரில் வரப்போகுது. ஸோ இந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி டீரெகுலேட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தங்கம் தொடர்பான நிறைய ஆச்சரியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்ஸ் சிவி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.